ஏற்கனவே சொல்லி ரஜினி சார் வந்து சென்னைக்கு முதல் வந்தப்ப பிளாட் எல்எஸ்ல பிளாட்ஃபார்ம் படுத்து சந்தேசம் உள்ள போயிட்டு வந்தார் ரஜினிகாந்த். கேளுங்க, நேராக போய் இதே மீடியா சொல்ல கமல் எப்படி இருந்தார் 14 கோமணம் கட்டிட்டு இப்பவே ஜெட்டி அன்னைக்கு கோமணங்கிறது லங்கோடுமாங்க அதை கட்டி கமலஹாசன் வந்தவர் தானே. 100% சிறுபடத்தில் ஹீரோயின் இல்லை. எல்லா டெக்ஸஸுமே ரெடியா இருக்கு. எப்போ மேலே வரும் தவிர ஒரு நாள் கூட இல்லை. பெரிய ஹீரோயினி பெரிய ஹீரோ தான் மேல் லெவலில் பொறுத்தப்பறம் அவங்க எதையுமே சரியானவங்களை கண்டுக்காத காரணமே அவங்க தான் தவிர சிறுபடம் என்னைக்குமே இன்னைக்கு சொல்கிறேன் நான் உட்காந்து எங்களுடைய சிறுபட தயாரிப்புகள் தான் இன்றைக்கி சினிமாவே வாழ வச்சுருக்கிறது நான் ஆணிதரமாக சொல்லுவேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி, தந்தி வளம் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 படம் வந்துச்சுன்னா 6 படம் ஃபுல்லாகவே சிறுபடம் தான். ஒரு படம் தான் வருது. அதை மைண்டில் வச்சுங்க. எங்கள் படம் யார் கொண்டு போய் இவ்வளோ பேர் வந்து ஹீரோட வரலாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஏன்னா சப்போஸ் டேரக்டர் இதுக்கு மாதிரி செலவு பண்ண போய் ஏன்னா எங்களை பட்ஜெட் சிறு பட்ஜெட். இப்போ நான் இந்த பிளேன் டிக்கெட் போட்டோ இல்லை ஏர் பஸ் போட கூட்ட முடியாது. எங்களால் கொடுக்க முடியாது. ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் இல்லை ஏதோ வாங்கமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால கூட இருக்கலாம். அதான் உண்மையானது. பட் பெரிய படத்தில் உள்ளது மேலே எங்கள் படத்தில் எதுங்களா எல்லாம் ஒரே சமம் தான். சின்ன படங்களுக்கு வந்து திரையரங்குகள் வந்து கிடைக்கலன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. ஆமாம், அதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை? அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்களும் அதுக்கு தகுந்த சிறு படத்துக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டில் பேசி பண்ணி தான் இருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ லார்ட் லாப்சான் டைட்டிலுக்கே படம் வந்து ஒன்றும் இல்லை. இந்த லார்ட் லாப்சான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து வச்சுங்களேன் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்பர் உள்ள போகும். அந்த படம் டைட்டில் சத்தியமாக போகும். நான் எழுதி தரேன். இன்னைக்கு ஏன் போகிறேன்னா பசங்கள்ட்ட எல்லாமே செல்லு எல்லாம் வாங்கி போய் எல்லாருமே என்ன பண்ணாங்க, இளைஞர்கள் வந்து தேட்டருக்கு வர்றதில்லை. அது இப்போ சார் சொன்னார் மஞ்சுமால் பாய்ஸ்னு ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி தான் அந்த படத்தை ஹிட் பண்ண தவிர எந்த சூழ்நிலையும் பப்ளிசிட்டியால் வரவே இல்லை. எந்த ஒரு பெருமாசம் அந்த படம் ரிலீஸே மக்கள் வந்து இல்லை. பசங்க காலேஜ் பசங்களை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இப்போ முகத்தில் வச்சு தான் பண்ணான். அதேமாரி இந்த லார்ட் லபகுதாஸ்ங்கிற ஒரு படம் வந்து பயங்கரமாக வரணும்னா இதுமாதிரி நம்ம நீங்களாம் பார்த்து சொல்லும்போது நான் சொல்லுறேன். நான் தான் ஓப்பனாக சொன்னேன். லார்ட் லபகுதாஸ் ஒரு நம்பர் ஒரு டைட்டில் இது வரைக்கும் யாரையும் வைக்காத ஒரு டைட்டில் ஒரு வச்சு நீ சென்சார் பண்ணிருக்கா இதுதான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பெரிய பல ஹீரோலாம் இருந்தாங்க, பெரிய பல இருந்தாங்க, அதுவே வைக்கல. இன்னைக்கு வச்சு எடுத்துட்டு பாருங்க. இதுதான் ஒரு வெற்றி. எல்லா தேட்டர்லையுமே கிடைக்குது. மக்கள் தேட்டருக்கு வராத காரணம் மெயின் இன்னைக்கு மீடியா மெயினாக நீ சொன்ன மாதிரி 8 கோடி பேருமே நீ செல்லு இருக்கு. 8 கோடி பேருமே மீடியா மாரி ஆகி போச்சு. அப்போ அவங்க எங்கே தேட்டருக்கு எங்கே வராங்க? எல்லாமே செல்லுலேட்டு வந்தாங்க. அதையும் மீறி படம் இல்லைன்னா உங்களை மாரி மீடியாவும் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் தான் அந்த படம் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வர்றாங்க. சார் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் இந்த படத்தை நடிக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லுங்க. ஆமாம், அது இல்லாமல் டேரக்டர் வந்து உங்கள் சித்தப்பா. நீங்கள் இந்த படத்தை நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறதுக்கோ இல்லை படத்தை அவுட் ரேட் வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கா? இல்லை, தாராளமாக. நான் அது அந்த வாங்க போகிறதா நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன். மிகப்பெரிய வெற்றி. ஆமாம், மிகப்பெரிய வெற்றி. பாருங்க, வெண்ணியை பக்கத்தில் உட்கார வச்சு நாங்கள் கைக்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. குறுக்கிக்கும் அழகா. பாலாஜி ஏன்னா எங்க கூட டிராவல் பண்ண அவரு இருந்தார். சார், சின்ன படங்களை வந்து ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா போஸ்டர் இது நாங்க போய் கேக் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஒரு சில படங்கள். ஆமா, சோ அதே மீறி பாத்தீங்கன்னா ஒரு ஷோ மட்டும் தான் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் போனா அந்த தேட்டர்ல ஷோ ஓடுது. சோ அதுக்கு என்ன சார் காரணம்? அதுக்கு என்னன்னா ஓப்பனாக சொல்லுவேன். முதல் ஷோ போடும்போது ஆடியன்ஸ் வந்துச்சுன்னா தேட்டர் இஷ்டம் பண்ணுறாங்க, டைம் அடுத்த ஷோ விட்றாங்க. சப்போஸ் யாரும் வரலன்னா எங்களை டிக்கெட் அமைச்சுறாங்க. இப்போ சார் சரவணன் சார் இருக்காருன்னா இவரே 100 டிக்கெட் அமைச்சுறாங்க. கேரளா 100 டிக்கெட் வாங்கி தேட்டரில் பார்த்து படம் நல்லா இருக்கு சொன்னால் தான் ஆடியன்ஸ் உள்ளே வர்றாங்க. இல்லை வரமாட்டேங்க. காரணம் அது டிக்கெட் விலை ஏறி போச்சு. டிக்கெட்டோட விட்டுருங்க 200 நான் கூட கொடுத்து போகலாம். அங்கே ஒரு பாப்கார்ன் 500 600 வைக்கும்போது எப்படிங்க தேட்டருக்குள்ளே போவாங்க? அதே மாதிரி ஒரு பைக் வந்து 1 மணி நேரத்துக்கு 40 ரூபா 2 மணி நேரத்துக்கு 80 ரூபா. இதெல்லாம் வந்து தேட்டருக்கு தான் முடியும். நீங்கள் ஜனங்க வரல நம்மளே குறை சொல்லக்கூடாது. தேட்டருக்காக இருந்தால் அது மெயின் காரணம். அவங்க கவர்மெண்ட்டை கோரிக்கை வைக்கணும். எங்களுக்கு தான் வரியை குறைங்க, இதை குறைங்க. நாங்கள் அதனால ஆடியன்ஸ் சொல்கிறோம். இவங்க தான் தேட்டருக்காரங்க தான் வந்து கவர்மெண்ட் கோரிக்கை வைக்கணும். நாங்கள் எல்லாமே ரெடி. நாங்கள் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணோம் நாங்கள் வந்து டேம்ஸுக்கு வரோம், வாடகைக்கு வரோம். என்ன சொன்னாலும் நாங்கள் எல்லா ப்ரொடியூசருமே தேட்டர் என்ன சொன்னால் கட்டுப்பட்டு வரோம். ஆனால் தேட்டருக்காரங்க தான் எங்களுக்கு எதுவுமே கட்டுப்பட காரணம்னா அவங்க சொன்ன இடத்துல எடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டை கோரிக்கை வைக்கணும். கவர்மெண்ட் வந்து மாரி எங்களோட எதுவும் வரல, படம் பார்க்க ஜனங்க வராமே நாங்கள் வரி கட்டுற போது கவர்மெண்ட் எல்லா தேட்டர்ஸ் வந்து போய் கோரிக்கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். நீங்க கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைப்பீங்க தேட்டருக்கு ஒரு டிக்கெட்? நாங்கள் அவங்க சொன்னோம், நான் கோரிக்கை தான் வச்சுருக்கேன். நாங்கள் எல்லாத்தையும் எந்த தேட்டரில் கேட்குறாங்க. ஏங்க பாப்கார்ன் 500 ரூபா 600 ரூபாய் யாருங்க படம் பார்க்க டிக்கெட் 200 ரூபா 600 ரூபா பாப்கார்ன் வைக்கிது இல்லைன்னு சொல்லி யாராவது 100 ரூபாய்க்கு வரைக்கும் பாப்கார்ன் சொல்லுங்க. டிக்கெட்டு பைக்கு 2 வீலருக்கு 80 ரூபா 30 ரூபா 2 மணி நேரத்துக்கு 80 ரூபான்றாங்க. காருக்கு வந்து இவ்வளோ ஒரு டைம் பண்ணுறாங்க. அப்போ எப்படி வருவாங்க? ஏழை மக்கள் எப்படி சினிமா வருவாங்க? என்ன கேட்குறேன்னா மினி தியேட்டர்ஸ்னு சொல்லி தமிழக கவர்மெண்டே கொண்டு வந்தா இப்ப சின்ன படங்கள்லாம் அதுல ரிலீஸ் பண்ணதால அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள்? அந்த மாதிரி நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சேன், சீசர் வச்சேன். நாங்கள் தமிழ்நாட்டில் 7000 திருமண மண்டபத்தையுமே நாங்கள் வந்து தேட்டராக கொண்டு வர சொல்லியிருந்தோம். 50 ரூபா டிக்கெட் சொல்லியிருந்தோம். ஏசி தேட்டர் 60 ரூபா சொன்னோம். யார் நடைமுறைப்படுத்துறது? உனக்கு யார் மணி கட்டுறது? கவர்மெண்ட் தான் கட்டணும்.
கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். கவர்மெண்ட் சொன்னால் எங்கே முடியும்? கவர்மெண்ட் சேர்ந்து கோரிக்கை நான் பெரியவனா நீ பெரிய. இப்போ ஒன்றும் இல்லை, சினிமாவிலேயே இப்போ நடிகர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து இப்போ கமல் சொன்னார் 1 மாதத்துக்கு முன்னே நான் சிறு படம் தான் நீங்கள் சினிமாவுக்கு வாழ வைக்கணும். அப்புறம் கமலை ஒரு கோரிக்கை வைக்கலாம்ல, ரஜினி வைக்கலாம்ல, கமலை விஜய் எல்லாரும் வைக்கலாம்ல. அவங்களுக்கு கீழே தானே வந்தாங்க, அடிமட்டத்தில் தான் வந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லி ரஜினி சார் வந்து சென்னைக்கு முதல் வந்தப்போ பிளாட் எல்எஸ்சியில் பிளாட்ஃபார்ம் படுத்து சந்தேசம் உள்ளே போயிட்டு வந்தார் ரஜினிகாந்த். கேளுங்க, நேராக போய் இதே மீடியா சொல்கிறேன். கமல் எப்படி இருந்தார்? 14 கோமணம் கட்டிட்டு இப்போதே ஜெட்டி, அன்னைக்கு கோமணங்கிறது லங்கோடுமாங்க, அதை கட்டி கமலஹாசன் வந்தவர் தானே. சிவாஜி சொல்லுங்க, யார் சொல்லி இன்னைக்கு இருக்கிற அத்தனை நடிகர் சொல்லுங்க. எல்லாருமே மாநிலத்தில் கூச்சி வந்தாங்க. இல்லை இதே மாதிரி தானே எல்லாரும் இப்போ எப்படி உட்காந்து எதுவும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அவங்களாம் அதை சப்போர்ட் பண்ணுங்கிற மாரி சிறுபத்தாலும் சப்போர்ட் பண்ணோம். கேட்டால் அவங்க யார் படம் சொன்னதுன்றான், நீ தான் ரிலீஸ் பண்ணுங்கிறான். தேட்டர் போனால் அப்படியே ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை அப்படின்னா அப்போ எப்போதான் இவங்க கனவுல நிறைவேறுது, எப்போதான் உங்க கனவு நிறைவேறுது? இவங்களாம் யார் இப்போ இது பண்ணுறது? எல்லாரும் வாழையடி தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தேட்டருக்காரங்க தான் ஒரு முடிவு பண்ணி கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட்டில் போய் குறை சொன்னால் கூட தேட்டருக்கு தான் முடிவு பண்ணோம். அதுக்கு தேட்டருக்காரங்கெல்லாம் சேர்ந்து முதல்வர் வைப்பாங்க. முதல்வர் எல்லாருமே செய்ய தான் ரெடியாக இருக்காங்க. யாருமே முறையாக நின்று ஒன்றும் செய்யறது இல்லை. 10 பேர் சேர்ந்து கை தட்டி தான் சவுண்டு வரும். யாருக்கு ஒன்றும் சிறப்பு? நான் எல்லாத்துக்கும் வருவேன். எதுக்கு எல்லாத்துக்கும் நான் வருவேன். எதுக்கு கூட்டாலும் சரி, நல்லது கெட்டது அடி உத குத்து எல்லாத்துக்கும் நான் வருவேன். எல்லாம் வரணும்ல. நமக்கு ஒதுக்கி போயிடுறாங்க. இப்போ என்ன கூப்பிட்டு பாரு, ஒரு பேர் என்னோட சொந்த பிள்ளைலாம் கேட்டாரு, ஒன்றுமே சொல்ல வச்சுன்னு தான் சொன்னேன். நான் நேராக சொன்ன மாதிரி உதவி பண்ணணும். அந்த உதவி பண்ண மனப்பக்கம் தான் மேலே வர முடியும். வரவே இல்லையே. வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 4 பிஏ கூட வச்சுருக்கேன், 4 ஜாரை கூட வச்சுட்டு அவனுக்கு உள்ளே பேசவே விடுறதில்ல. என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் தேட்டரெல்லாம் ஒன்று சேரணும். இன்னும் நம்ம சினிமாக்காரங்களை இன்னும் ஒன்று சேரணும். நீ பெரியவன் நான் பெரிய இன்னும் அந்த தாழ் மனம் ஒன்று தூக்கி போடணும். அது எந்த சம்பளம் சரி, அது தயாரிப்பா சம்பளம் சரி, அது வெப்சைட் இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று சேர்ந்து போனோம்னா சினிமா நல்லா இருக்குங்க. எல்லாரையும் காப்பாற்றுங்க. நன்றி. சார் மினிமம் 50 சார், மேக்ஸிமம் 70 சார். 50 to 70 சார். எப்போ சார் ரிலீஸ் பிளான்? சார் அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். என்னன்னா இப்போ வாரம் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, கண்டாமலாம் படம் வந்துட்டு இருக்கு சார். ஒரு ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் இருக்கு. இதுக்கு எல்லாமே ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார், இந்த பிரச்சனையே வராது. இப்போ அடுத்த வாரத்துக்கு என்ன படம் வருது, இந்த வாரம் நம்ம கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது. அப்படி இருக்கு. ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் இது நடைமுறை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக போயிடும். அதுக்கு நீங்க ஏதாவது சங்கங்களை அணுகுனீங்களா? சார் சங்கத்தில் நம்ம சங்கத்தில் போய் இப்போ நான் சொல்ல மாதிரி தான், இப்போ அன்பு செல்வன் சார் எல்லாம் இறங்கி வந்து செய்யறாங்க. பெரிய ப்ரொடியூசர் யாருமே வர மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றுமே இல்லை, ஒரு 33 ஒரு பிரச்சனை சார். எங்க ஆர்டர் தப்பு பண்ணிட்டாங்க, கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அதான் நான் சொல்ல வந்து சொல்லிட்டேன். ஆமா 2017 கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் இன்ன வரைக்கும் ரிசல்ட் ப்ரொடியூசர் கவுன்சில். அதனால குறிப்பா அந்த ஆள் சொல்ல விரும்பல. இல்ல ஆள் பேர் வேணாம், ப்ரொடியூசர் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். இன்னும் நடவடிக்கை அவரே ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் யார் மேல பண்ணணுமோ அவர் ஃபோன் பண்ணி என்ன போய் கொடுத்தீங்க உங்களுக்கு நான் லெட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அப்ப சங்கங்கள் எதுவும் உதவி செய்யறீங்க? செய்யாது. ஆனா எங்களுக்கு சங்கம் உதவி பண்ணுறது வந்து கீப்பு உதவி பண்ணுது 50. இப்போ சார் சொன்னா சரண் சார் 50 தேட்டரு வெறும் 4000 ரூபா தான். ஆமா ஆமா எங்க சங்கத்துல அதே மாதிரி தந்தி நீ சினிமா வாழ வச்சுட்டு இருக்க, நம்ம வாரம் ஓடுறோம் சார். இன்னைக்கு சினிமாவுக்கு 4 விளம்பரம் கொடுத்துருக்காங்க, 8 லட்சம் ரூபா. அது என்னன்னா ரஜினியா இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அஜிதா இருந்தாலும் சரி, சூர்யா இருந்தாலும், சில்பா இருந்தாலும் சரி, தனுஷா இருந்தாலும் சரி, சிவகார்த்திகா இருந்தாலும் சரி, விஜய் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்குமே தினத்தந்தி வந்து அவங்களுக்கு 8 லட்சம் ரூபா சும்மா விளம்பரம் கொடுத்துருக்கு. யாருமே காசு கொடுத்துருந்தா இப்போ விளம்பரம் போகிறதில்ல. எங்களுக்கு தான் கொடுத்த அந்த விளம்பரம். ஆக்சுவலாக கொரோனாவில் தான் கஷ்டப்படுறாங்க, சிறுபடம்லாம் பெருசாக வர முடியாது. அவங்க தந்தி வந்து எங்களுக்கு தான் கொடுத்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஏன்னா கொடுத்தா எல்லாரும் ஒரே கொடுத்தாரு கொடுத்தேன். ஆனால் அவங்களும் அந்த 8 லட்ச ரூபா விளம்பரத்தை 4 விளம்பரத்தை கொடுத்துட்டு அதோட அவங்களுக்கு விளம்பரம் இல்லை. ஆனால் தந்திகாரங்க கொடுத்தது வேற விளம்பரத்துக்காக. சரி இப்படி ஒரு உதவி பண்ணால் நிறைய விளம்பரம் வரும்னு கொடுத்தாங்க. எப்படியே தந்தி விளம்பரம் சினிமா கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சினிமா இன்னை வரைக்குமே சினிமா வந்து எடுத்து தந்தி தான் வரும். தினத்தந்தி பேப்பரை பார்க்காத ஆளே கிடையாது. அப்போ தந்தி இப்போ உதவி பண்ணும்போது நீ 100 கோடி சம்பளம் வாங்குறோம் சரி, 50 கோடி வாங்குறோம் சரி, 5 கோடி வாங்குற எல்லாருமே அந்த ஓசி விளம்பரத்தை கொடுத்துட்டு அவங்கள அங்கே நிப்பாட்டு அனுப்புகிறோம். அந்த மனப்பக்கம் வரணுங்க. இப்போ சொன்னார் 50 தேட்டர், அதுமாதிரி தந்தி விளம்பரம் எங்களுக்கு எல்லாமே எங்கள் சங்கத்தில் எல்லாமே உதவி பண்ணுறாங்க. ஆனால் அந்த சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தேட்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து படம் எடுத்த டைரக்டர் பிடிச்சிட வாழ வைக்கிறது யாரும் அந்த வழி செய்யலை. அந்த வழி செய்யறது குறித்து நடக்கும்.